அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாமல்லபுரத்தில் நட்சத்திர விடுதியில் விஜய் ஆறுதல் கூறும் நிகழ்வு தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம். ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் தனியாக சந்திக்க இருக்கிறார் அப்படின்னு. தற்போது இந்த நிகழ்வானது தொடங்கி இருக்கிறது. உடன் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? கட்சி நிர்வாகிகளுக்கு அங்கு உள்ளே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கா? முழு விவரம் என்ன? வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் பெறும் நிகழ்வு இன்னும் தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்வில் விஜய் தனித்தனியாக சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. 41 பேருடைய குடும்பத்தினரை தனித்தனியாக சந்திக்கிறார். இருப்பினும் கூட 41 குடும்பத்தினரும் ஒரே அரங்கில் தான் அவர்கள் அமர வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவராக தனியாக அழைத்து அவர் ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். இருப்பினும் அவர்கள் கையில் ஒரு கோப்புகளும் வழங்கப்பட இருக்கிறது. உயிரிழந்தவனுடைய விவரம் மற்றும் அந்த குடும்பத்தினருடைய கோரிக்கை அடங்கிய கோப்புகளும் விஜயிடம் அளிக்க இருக்கிறார்கள். அதை முழுவதுமாக படித்துவிட்டு அவர் ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். மற்றும் என்னென்ன கோரிக்கைகளோ அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வாக்குறுதிகளையும் அளிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முக்கிய நிர்வாகிகள் யாரும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கவில்லை. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மட்டும் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுமே அரங்கத்தில் தான் இருக்கிறார்கள். விஜய் தனியாக சந்திக்கும் அறையில யாரும் அனுமதி கிடையாது. கல்வியாளர் ஒருவரும் மற்றும் விஜய் மட்டுமே அந்த தனியாக நடைபெறும் அந்த சந்திப்பில் இருக்கிறார்கள். காரணம், பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்குவது தொடர்பாகவும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் வாக்குறுதி அளிக்கப்பட இருக்கிறது. அதற்காக ஒரு கல்வியாளரும் விஜய் மட்டுமே தனி அறையில் இருப்பார்கள். அவர்கள் 15 to 20 நிமிடம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் செலவழித்து அந்த ஆறுதல் கூறும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நேற்றைய தினம் மதியம் 5 பேருந்துகள்ல 41 குடும்பத்தினரையும் அழைத்து வரப்பட்டனர். அதாக 10 மணி நேரம் பயணப்பட்டு நள்ளிரவு வந்தடைந்தார்கள். தற்பொழுது அவர்கள் காலை உணவு முடித்த பிறகு அரங்கிற்குள்ளே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை தற்பொழுது விஜய் சந்தித்து பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.